நாம் தொழுது கொள்கிற கடவுள் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்க அவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வந்திருக்கிற நாம் அவரை துதிக்க வேண்டியது அவசியமான காரியம். எனவே நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிக்கப் போகிறோம். என்னோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய இல்லங்களில் இருந்து ஆண்டவரை நீங்கள் துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவரும் இணைந்து நாம் ஆண்டவரை துதிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிற ராஜா. துதிகளிலே பிரியப்படுகிற தேவன், உம்மை நாங்கள் பிரியப்படுத்த நீர் சர்வ உள்ள வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய துதி விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுடைய தேவன், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பேற்பட்ட தேவனை நாம் இந்த நேரத்தில் நாம் துதிக்கப் போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து ஆண்டவருடைய நாமங்கள் எல்லாவற்றையும் சொல்லி நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம். அப்பேற்பட்ட அருமையான தேவன் நமக்கு தன் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் இந்த நேரத்தில் நாம் துதிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய எங்களுடைய துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி உண்மையான மனதோடு கூட, முழு மனதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய துதிகளை ஏறெடுப்போமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தம் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாகவே உருவாக்கினார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அவருடைய துதியை நாம் சொல்லுவதற்காகவே நம்மை உருவாக்கின தேவன். ஏனால் அவர் துதிகளில் அவ்வளோ பிரியப்படுகிற தேவன். தம்முடைய சாயலாகிய உருவாக்கின மனிதன் அவரை அப்படியாக துதிக்க வேண்டும் சொல்லி விரும்புகிற ஆண்டவர். ஏனால் நாம் பாவிகளாய் இருக்கையிலே நமக்காக கிறிஸ்து மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையிலே நமக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார். நல்லவன் ஒருவன் தன் சக மனிதனுக்காக உயிரை கொடுப்பது எளிதான காரியம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காய் மரித்தார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தேவனை நாம் எவ்வளவு துதிகளை சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எவ்வளவு நம்ம மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க. பிதாவானவர் எப்படி குமாரனாகிய கடவுள் அவருடைய சித்தத்தை செய்தாரோ அதே போல அவருடைய சாயலில் உருவாக்கின நாமும் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி வாயார அவரை நாம் துதிப்போமா? அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர், சகலத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறவர். அவர் ராஜாதி ராஜா, மீண்டும் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறவர் அவர் சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்கிறது. அப்பேற்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்ள இந்த நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துதி பலிகளை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர் கர்த்தாவே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பேற்பட்ட தேவனை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய உள்ளங்களின் இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். உமக்கு மறைவானது ஒன்றில்லைன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்போ எல்லாவற்றையும் அறிந்த அந்த கடவுளை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், அவரை துதிக்க வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை?
எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவர்தான் ராஜாதி ராஜான்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ராஜாதி ராஜாவை நாம் பெற்றிருக்கிறோமே. அப்பா பிதாவேன் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறாரே. அந்த உரிமையோடு கூட ஆண்டவரை நாம் துதிப்போமா? அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளிலே பிரியப்படுகிற தேவன், துதிகளிலே பயப்படத்தக்கவன் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தேவனை நம் வாயார அவரை போற்றுவோமா? அநேக நாமங்கள் அவருக்கு உண்டு. அந்த நாமங்களை எல்லாம் சொல்லி நம் ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஒரு பாடலை நாம் துதிக்காக நாம் ஏறெடுப்போம். எதை சொல்லி பாடிடுவே, கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. ஆண்டவர் நம்முடைய துதியின் பலிகளை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரை துதித்த நாம் ஆண்டவருக்கு நம்முடைய நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே சுகம் பெறுவதற்காக 10 நபர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். போகிற வழியிலே அவர்கள் சுகம் பெற்றார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கிறார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டுடைய சமூகத்திலே நன்மைகளை பெற்ற நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது அவசியம். ஆண்டவர் அதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உலக புலமான மனிதர்கள் நம்மிடத்திலே அன்பு செலுத்தும் பொழுது அவர்களுக்கு உடனே தேங்க்ஸ் சொல்கிறோம், நன்றி என்று சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் அனுதினமும் நம்முடைய வாழ்விலே எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார்ல, அதை உண்மையாக அதை நினைத்தவர்களாக ஆண்டவருக்கு நம் நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? என்னோடு கூட சேர்ந்து இதை பார்க்கிற அனைவரும் உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமான ஒரு காரியம். என்னோடு இணைந்து நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகள் அநேகம். இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது ஆண்டவர் செய்த பெரிய கிருபை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா என்ற நோயினாலே எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு
உலகமே அச்சத்திலே இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் கிருபையாக எல்லாவற்றையும் விலக்கி இந்த நாளிலே நம் ஜீவனோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரே. ஒரு ஆண்டவருக்கு உண்மையாக நாம் மனதார ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு அநேகர் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு புது ஜீவனை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே நீர் தந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமான காரியம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்விலே இம்மட்டுமா செய்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம் நன்றி பலிகள் எடுப்போமா? நம் தனி வாழ்விலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்தவர்களாக, ஆண்டவரே என் தனி வாழ்விலே நீர் இம்மட்டுமாய் போதுமானவராய் இருந்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இம்மட்டுமாக என்னுடைய படிப்பிலே, என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே, என்னுடைய வாழ்விலே எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளையும் கூட நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான குடும்ப வாழ்வுக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய தாய் தகப்பன்மாருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல மனைவி அல்லது கணவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையாக கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் செலுத்துவோம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல நண்பர்களுக்காக நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட அருமையான அமைப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாத வேளையிலே ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட அருமையான ஒரு அமைப்பை தந்திருக்கிறாரு. நம்ம குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி பலிகளை எடுப்போமா? ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நல்ல கொடுத்திருக்கிற திருச்சபைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். எத்தனையோ இடங்களிலே திருச்சபைகள் கிடையாது. ஆண்டவர் நமக்கு அருமையான திருச்சபையை தந்திருக்கிறார். ஞாயிறுதோறும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறாரே. இப்படிப்பட்ட டிவி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஒருவேளை நாட்டிலே நீங்கள் சென்றீங்கனால் இப்படிப்பட்ட வாய்ப்புகளே கிடையாது. ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாக இப்படிப்பட்ட நாட்களை தந்திருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க, ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரே. ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்முடைய இந்திய நாட்டிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான ஒரு இந்திய தேசத்திலே நம் குடிமக்களாய் வைத்திருக்கிறார். நம்ம சுதந்திரமாய் வாழ்வதற்கான வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல வளமான ஒரு இந்திய தேசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக அதுக்காக நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தாவே என்னுடைய மனதார நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை நன்றி அறிதலோடு கூட நாம் பாடுவோமா? எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது.
சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் துதித்தோம், அவருக்கு நன்றி பலிகளை எடுத்தோம். ஆண்டவர் இதை காட்டில ஒரு காரியத்தை நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிற ஆண்டவர். அது என்னவென்றால் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. இப்படி கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் ஜெபிக்க நாம் கூடி வந்திருக்கிற நாம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வது மிக அவசியம். ஏனால் அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று ஓயாமலே தேவதூதர்களாலே அவர் போற்றப்படுகிற ஆண்டவர். அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய பரிசுத்தத்திற்கு குலைச்சலுக்கு தடையாயிருக்கிற எந்த காரியம் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை விட்டு விலக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏன்னால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருப்பதே இந்த பரிசுத்த குலைச்சல் தான். ஆண்டவரே என்னுடைய மத்தியிலே இருந்து அந்த பரிசுத்தத்துக்கு தடையாயிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நான் இந்த நேரத்தில் அதை அறிக்கை செய்து விட்டுவிட எனக்கு உதவி செய்யும் சொல்லி நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நோக்கி பார்ப்பீங்களா? ஒருவேளை என்னுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய காரியங்கள் தவறான காரியங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நம்மை ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றில்லைன்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆனால் அவர் அறிந்திருக்கிறார் நாம் எப்படி எந்த காரியங்களிலே பரிசுத்தத்திலிருந்து விலகி இருக்கிறோம் என்பதை அவர் அறிவார். ஆனால் அந்த பரிசுத்தத்தை பெற நாம் வாஞ்சிக்கும் பொழுது அதுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஆண்டவன் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய குற்றங்களை, பாவங்களை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோமா? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய என்னுடைய குற்றங்களை, என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய குறைவுகளை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்படைப்போமா? ஆண்டவர் அவற்றெல்லாம் மன்னிக்கிறதற்கு தயவுறுத்த ஆண்டவன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மன்னிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றவர் அவர் ஒருவரே. அப்பேற்பட்ட தேவனிடத்தில் ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த வேளையில் அந்த பரிசுத்தத்தின் மூலமாக நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை என்னுடைய கைகளினாலே ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை நான் செய்திருப்பேன், ஆனால் ஆண்டவர் கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்டதை நினைவு கூறுவோம். ஆண்டவரே நான் இனி என்னுடைய கைகளினாலே உமக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யாதுக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா? ஒருவேளை நாம் செல்லக்கூடாத இடங்களுக்கு நம்முடைய கால்கள் சென்றிருக்குமானால் அதற்காக ஆண்டவருடைய கால்களிலே, இயேசுனுடைய கால்களிலே ஆணிகள் கடவாப்பட்டதை நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவரே நான் இனி அப்படி செய்யாதபடிக்கு என்னுடைய கால்களை விலக்கி அருளும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஒருவேளை என்னுடைய சிந்தனையினாலே நாங்கள் தவறான காரியங்களை எண்ணிப்போம் என்னால் ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டுடைய தலையிலே அந்த முள்முடி சூட்டின அந்த காரியத்தை நாம் எண்ணி பார்ப்போம். நாம் யோசிக்கிற தவறான காரியங்களுக்காக அவருடைய தலையிலே அந்த முள்முடி சூட்டப்பட்டது என்பதை நினைவு கூறுவோம். ஆண்டவரே நான் அப்படி செய்யாதிருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இனி என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமான இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெயிப்போமா? இருதயத்தின் யோசனைகள் அதனாலே தீமையான காரியங்கள் புறப்பட்டு வருகிறன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை விழாவிலே ஈட்டினாலே குத்தின அந்த காரியத்தை நாம் நினைவு கூறுவோம். நீங்களும் நானும் இருதயத்தினாலே செய்த பாவத்தின் நிமித்தமாக அவருடைய விழாவிலே அந்த ஈட்டினாலே குத்தப்பட்டதை நினைவு கூறுவோம். ஆண்டவரே நாங்கள் அப்படி செய்யாதபடிக்கு அதிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்மிடத்திலே முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். உண்மையான உள்ள நொறுங்குதலோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருகிறவரை ஒருபோதும் அவர்
தள்ளுகிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, உமக்கு பிரியமற்ற காரியங்களை அநேகம் நான் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான மனதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை பாவங்களை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரை மன்னிக்கிறதற்கு அவர் தயவு பெருத்த ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு பிரியமான ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வதற்காக நம்மை உருவாக்கினவர். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் அநேக வேலையை செய்திருக்கிறோம்ல. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய காரியங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு தான் கண்டிப்பாக முதலிடம் கொடுக்கணும். ஆனால் அதை விட்டு நாம் மற்ற காரியங்களுக்கு, உலகப்புறமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது அது பாவமாய் மாறுகிறது. ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உண்மையான மனதோடு கூட, நொறுதலோடு ஆவியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது ஆண்டவர் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை அறிந்த ஆண்டவர் உங்களை பாவங்களில் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆக்கி ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை இந்த நேரத்திலே உங்களுக்கென்று வைத்திருக்கிறாரோ அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒரு விஷயம் அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய விருப்பத்தை செய்கிற பிள்ளைகளாகி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லி எல்லாரும் உண்மையான மனதோடு கூட, உங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது, ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறீர்கள். என்னால் தாராளமாக நீங்கள் என்னென்ன காரியங்களை நினச்சிங்களோ ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே, மற்றவங்களுக்கு தெரியாது நான் செய்த பாவங்கள் குறைகள்லாம் தெரியாது ஆண்டவரே, ஆனால் உமக்கு தெரியும். உங்களுடைய சமூகத்தில் நான் அறிக்கை செய்கிறேன், இதை விட்டுவிட எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? ஒருவேளை நம்முடைய பலத்தினாலோ ஞானத்தினாலோ இதை நாம் செய்யவே முடியாது, தேவனுடைய ஆவியினாலே செய்ய முடியும். ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். நம்முடைய பலவீனங்களிலே நம்மளுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர். நாம் வாஞ்சிக்கும் பொழுது கண்டிப்பாய் தருவேன்னு சொல்லி வாக்குரைத்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி உண்மையான மனதோடு கூட நம்மை அர்ப்பணித்தவர்களாக அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை, உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதநாத உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே சத்தம் செய்தேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த துதியின் வேளையிலே உங்களுடைய கிருபை இருந்ததுக்காக நன்றி. எங்களுடைய துதியின் பலிகளை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி ராஜா.
நாங்கள் நன்றி எழுதலோடு கூட நம்முடைய சமூகத்திலே நன்றியின் பலிகளை நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களையே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த வேலையை ஆசீர்வதித்து தாங்க. உடைய கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. உடைய சமூகத்தில் வந்தவர்கள் ஒரு நாளும் வீணாய் திரும்பி சென்றதில்லைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காய், தேவைகளுக்காய், என்னென்ன ஏக்கங்களுக்காய் அவர்கள் இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் தேவன் அறிந்து அதை நீ நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற ஆண்டவர். அருமையான பிள்ளைகளுக்கு நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். யோபு தன் சிறையினுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன். உங்களுடைய அருமையான பிள்ளைகள் எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலும் எங்களுடைய இந்திய தேசத்திற்காக பல்வேறு தேவைப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்பதற்காக இந்த சமூகத்தில் கூடி வந்திருக்கும் பொழுது தேவனுடைய தேவைகளை நீர் சந்திக்க வல்லமுள்ள தேவனாய் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. மீதியான வேலையை ஆசீர்வதித்து தாங்க. சகல துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.